டெல் அவிவை நோக்கி ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல். சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் காசாவிலிருந்து ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்-கசாம் பிரிகேட்ஸ் ஒரே நேரத்தில் டெல் அவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல இடங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணைகள் சிலவற்றை இஸ்ரேல் தாக்கி அழித்ததாகவும் சில ஏவுகணைகள் ஆளில்லாத இடங்களில் விழுந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஹமாஸின் இந்த தாக்குதல் காரணமாக மத்திய இஸ்ரேல் முழுக்க சைரன்கள் ஒலித்துக் கொண்டே இருந்துள்ளன. ஏமன் ஹவுதிகளும் காசாவிலிருந்து ஹமாஸும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஏற்படும் அச்சுறுத்தல்களைக் கண்டு இஸ்ரேல் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். நெட்சாரிம் காரிடோரை கைப்பற்றிய இஸ்ரேல் ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள பெய்ட் லாகியா பகுதியில் தரைவழி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே வான்வழி மூலம் பல தாக்குதல்களை நடத்தி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேல் தற்போது தரை வழியாகவும் முன்னேற முயற்சித்து வருகின்றது. இன்று ஒரு நாள் மட்டும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசா முழுக்க 110 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் செவ்வாய் முதல் இன்று வரை மொத்தம் 506 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 200 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியிருக்கும் இந்த போரை உடனே முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச மத்தியஸ்தர்களிடம் ஹமாஸ் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ஜனவரி 19ஆம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஹமாஸ் உறுதியாக இருப்பதாகவும் அதன்படி இஸ்ரேலை செயல்பட வைக்க சர்வதேச மத்தியஸ்தர்களிடம் ஹமாஸ் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரபு லீக் மற்றும் சர்வதேச இஸ்லாமிய கூட்டமைப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காசா மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு பட்டினியால் வாடி வருகின்றனர். இந்த முற்றுகை தொடர்ந்தால் அதிலேயே அவர்கள் மரணிக்க நேரிடும் என்பதால் சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹமாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு வேறு திட்டத்தோடு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச அழுத்தத்தின் மூலம் உடனடியாக இஸ்ரேலை ஒப்பந்த நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. நிரந்தர போர் நிறுத்தத்தை விட்டுவிட்டு போர் நிறுத்தத்தின் முதல் பகுதியை நீட்டிக்கும் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இன்னும் உள்ளது. ஆனால் அதற்கான கதவுகள் வேகமாக மூடி வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த முன்மொழிவில் அமெரிக்காவை சேர்ந்த எய்டன் அலெக்சாண்டர் உள்ளிட்ட உயிருடன் உள்ள 5 பணைய கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும், அதற்கு பகரமாக பாலஸ்தீன கைதிகள் பலர் விடுவிக்க வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆனால் இது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு அல்ல. இந்த வாய்ப்பு இன்னும் இருக்கிறது, ஆனால் அதன் கதவுகள் வேகமாக மூடி வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது.